அன்னையவள் பொன்னழகி அருள் வழங்கி காப்பாற்றும் சின்னஞ்சிறுவையெல்லாம் சிற்றூரை சேர்ந்திட்ட என்னை வளர்த்து எழிற்றமிழை ஊட்டி வைத்த பொன்னை நிகர்த்த புகழ்கம்பன் அடியாராம் அண்ணல் கணேசரின் அருள்கொண்ட நல்லுள்ளம் தன்னை வணங்கி எண்ணச் சிறகடித்து எண்ணற்ற கவிவடைத்து வண்ண தமிழுக்கே வடிவழகை கூட்டி வைத்த கண்ணதாச கவியரசின் காலடியில் தலை வைத்து என்பனியை தொடர்வேன். இனி பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, நான் இங்கே 5 நிமிடத்திற்கு மேல் பேச மாட்டேன் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அமைச்சர் ஐயா அவர்களுக்கு அதை தெரிவித்து நான் பேசுகிறேன். கடியாரம் கட்டியிருக்கவங்க பார்த்துங்க நேரத்தை. இப்போ நான் பேசின கண்ணதாசனும் கம்பனடிப்பொடியும் நம்ம செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். உலகத்திலேயே தமிழ் அன்னைக்கு மொழித்தாய்க்கு மொழிக்கு கோயில் கட்டிய ஒரே இனம் நம்முடைய செட்டியார் இனம் என்பதை மறந்து விடாதீர்கள். செட்டியார் இனம் என்பது. அதனால் அப்படிப்பட்டவரிடம் வளர்ந்தவன் நான் என்பதனாலே எனக்கு சுருக்கமாகவும் பேச தெரியும். ஆனால் காசிமுத்து மாணிக்க மாதிரி புத்திசாலித்தனமாக பேச தெரியாது. அவர் நெருக்கடியே இல்லாத நேரத்தில் வந்து பேசிட்டு என்னை மாட்டி விட்டு போகிறார் பாருங்க, அருணா இப்போ பேசுவார்னு. ஆனால் ரகுபதி அண்ணனுக்கு என்னை பற்றி தெரியும். எத்தனையோ ஆண்டுகளாக பார்க்குறாங்க என்னையே. நான் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் நெருக்கடியே கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் நெருக்கடி நிலையை அனுபவிச்சவன். அதனால சொல்கிறேன், இந்த செட்டியார் சமுதாயத்தில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், செட்டியார் முறுக்கா சரக்கு முறுக்கா, செட்டியார் முறுக்கா சரக்கு முறுக்கா. என்னதான் பட்டு வேட்டி கட்டினாலும் சரக்கு தான் முறுக்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சரக்கு முறுக்கா இருக்கணும்னா நான் உடனே முடிச்சா தான் சரக்கு முறுக்கா இருக்கும். இல்லைன்னா ரகுதீனை காக்க வச்சுக்கிட்டு இவன் பாடு அறுத்து கொட்டிட்டான்டா, இவனையெல்லாம் யாரா கூப்பிட்டா, எல்லா செட்டியாரையும் கூப்பிடுங்கிற அவசியம் இல்லைன்னு கேட்டுருவி அவரை போய். அதனால செட்டியார்கிட்ட நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன், ஒற்றுமை தான் முக்கியம். ஒற்றுமையாக வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதாலே விளையும் தீமையே என்ற வரிகளை மட்டும் கண்ணதாசன் எழுதிய வரிகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய மைந்தர் இங்கே வந்திருக்கிறார். இந்த அழைப்பை பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் செட்டியாருங்கிறதே எனக்கு தெரியும். இந்த அழைப்பினால பல பேருடைய ஜாதியை தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இது வரைக்கும் நான் ஜாதியை பற்றி நினைச்சதில்லை. ஆனால் இப்போ தான் தெரியுது இவர்களெல்லாம் செட்டியார்கள், செட்டியார்கள் நம்முடைய இனத்தைச் சேர்ந்த செட்டியார்கள் என்றுன்னு எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சீர்காழி கோவிந்தராஜன், நான் இவ்வளோ நாளாக கண்ணதாசன் கம்மன் அடிப்படி சாக்கடை தான் நம்ம செட்டியார் நினைச்சேன். சீர்காழி கோவிந்தராஜன் நம்ம செட்டியார், காசிமுத்து மாணிக்க நம்ம செட்டியார். அடாடா இந்த போட்டிருக்கலாம் யார் யார் வையச்செல்வன் நம்ம செட்டியார். ரகுவதினே எப்போவுமே எங்கள் சொந்தக்காரர். அதனால் அவரை பற்றி நான் கவலைப்படல. எதுக்காக சொல்கிறேன்னா, செட்டியார்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். நான் இன்னொரு எத்தனையோ மாநாடு நடத்த போறிய, அந்த மாநாட்டை இப்படி போட்டு என்னை எச்செடுக்காமல் முன்னாடியே பேச வைத்து நீண்ட நேரம் பேசுவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் ரகுபதி அவர்கள் இனிய பண்பாளர். எனக்கு தெரிந்து நான் பழகிய அரசியல் தலைவர்களிலே மிகச்சிறந்த இனிய பண்பாளர். எல்லோருக்கும் நல்லவராய், இனியவராய், வல்லவராய், எல்லோருக்கும் பழகக்கூடிய இனியவர். அந்த இனியவருடைய முகம் சிரித்த முகமாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை ஒன்று சொல்கிறேன், ஒரே ஒரு செய்தி. நான் மேடையில் இருக்கும்போது நான் கீழே போய் உட்காந்துருந்தேன். என்னை தேடினார் செயலாளர் நம்முடைய ராமகிருஷ்ணன். எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, நான் தில்லான மோகனாம்பாடில் சண்முக சுந்தர் மாதிரி அவர் வாசிப்பார், வாசிக்கும் போது வேட்டு போடுவாங்க, இறங்கி போயிடுவார். இப்படியே தான் நான் என் வாழ்க்கையில் முன்னேறாதுக்கு அது ஒரு காரணம். கோவப்பட்டு போயிடுவேன். என்னை 3 தடவை அங்கிட்டு மாறுங்கன்னாங்க. நான் கீழே இறங்கி போயிட்டேன். இன்னும் மாறுற வேலையெல்லாம் கிடையாதுடா, ஒரே வேலை தான். காசிமுத்து மாணிக்கம் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் என் வாழ்நாள் முழுவதும் இருப்பேன். அதனால இன்னும் மாறுற வேலையே கிடையாது. அதனால அங்கிட்டு மாறு அந்த மாற்றமே கிடையாதுயா இனிமே. அதனால சொல்றேன், கண்ணதாசனை பற்றி ஒரே ஒரு செய்தி மட்டும் 2 நிமிஷத்தை சொல்றேன். ஏன்னா அதை சொல்லலைன்னா எனக்கு மனசு ஆறாது. கண்ணதாசனால நான் வாழ்க்கையில் அடைஞ்சது, இன்னைக்கு இந்த அமைதியை கீழே போய் ஏன் தெரியுமா உட்கார்ந்தேன். கண்ணதாசனுக்கு பொன்விழா பொன்னமராவதியில் நடந்துச்சு. நம்முடைய அண்ணன் ரகுதி அண்ணன்கிட்ட பிஏ இருந்தார் முத்தண்ணன். அந்த முத்தண்ணன் தான் நடத்தின அந்த பொன்விழாவை 48 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பொன்விழாவில் என்னை கவியரங்கத்தில் பாட வச்சாங்க. நான் கவியரங்கத்தில் போய் குழந்தைன்னு பாடுறதுக்கு போயிருந்தேன். 1:30 மணிக்கு சாப்பாடை போட்டு 3 மணிக்கு கவியரங்க தலைவர் என்னை வேண்டாம்ட்டார். நான் போய் சாப்பிட்டேன், அங்கே உட்கார்ந்துருக்கேன். மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை வேண்டாம்ட்டார். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஏன் வேண்டாங்கிறீனாரு? 25 ரூபா கொடுக்க முடியாதான் வேண்டாங்கிறான்னாரு. நான் சொன்னேன், 25 ரூபா இல்லைன்னா பரவாயில்லையே, எங்கள் ஆத்தா 5 ரூபா தந்தாங்க, நான் 1.5 ரூபா கொடுத்து பஸ்ஸில் வந்துட்டேன், தயவு செஞ்சு நான் கவிதையை மட்டும் படிச்சுட்டு போயிடுறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் சேர்த்து வந்தார், நீங்கள் வேண்டாம் அப்படின்னாரு. ஏன்னு? நேரம் இல்லையாம்னாரு. நான் சொன்னேன், என் நேரம் பத்தாதுரா எனக்கு அப்படின்னு அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தேன். ஆண்டவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? யாரும் ஒதுக்கப்பட்டோம் என்று நினைக்காதீர்கள். அதுக்காக தான் சூசகமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு.
யாரும் ஒதுக்கப்பட்ட யாரும் சேர்த்துக்க மாட்டேன்டாங்க என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆண்டவன் இருக்கிறான் என்பதற்கு இந்த உதாரணம். நான் வந்து கீழே போனேன், அழுதுகிட்டே இருந்தபோது இந்த கவியரங்க மன்ன மத்தியில் 6 பேர் 25 வாங்கிட்டு இறங்கிட்டாங்க. வால்மீகி எம்எல்ஏட்ட 25 வாங்கிட்டு இறங்கிட்டாங்க. 25னா 25,000 இல்லை, வெறும் 25 வாங்கிட்டு இறங்கிட்டாங்க. நான் 25 இல்லாமல் உட்காந்துருக்கேன், ஆனால் 5 ரூபா வச்சுருக்கேன். அப்போ கண்ணதாசன் வர்றாரு மேடைக்கு. இதான் செய்தி, முடிச்சிடுறேன். கண்ணதாசன் மேடைக்கு வர்றாரு, வந்து உட்கார்ந்தோடனே புதுக்கோட்டை ராஜா அண்ணன் நெடுமாறன், எங்களுக்கெல்லாம் பெரிய வழிகாட்டியாக இருந்தவர் நெடுமாறன் அண்ணன், தலைவர் நெடுமாறன் எல்லாரும் வந்து மேடையில் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே கண்ணதாசன் இப்படி பார்த்தாரு. நான் வந்து எங்கே தெரியுமா உட்காந்துருக்கேன்? 3வது ரோவில் உட்காந்துருக்கேன். ஏன் தெரியுமா? நான் முதல் ரோவில் இது வரைக்கும் உட்கார்றது இல்லை. முதல் ரோவில் உட்கார்ந்தா முக்கியமான வந்து நம்மளை கிளப்பி விட்டுருவாங்க. இன்னைக்கு கிளப்பி விட்டாங்க பார்த்தீங்களா? தெரியுதா? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நான் கிளப்பி விடப்படுகிறேன் என்றால் நான் எவ்வளவு புத்திசாலியா இருக்கணும். நான் யாருன்னு தெரியல, உட்கார்ந்துருக்கேன்ல, யாருன்னு கேட்கலாம்ல. 3வது ரோவில் உட்காந்துருந்தேன். அப்போ அங்கேருந்து கண்ணதாசன் பார்க்குறாரு. என்னை பார்த்துட்டு நெடுமாறன் சொல்கிறாரு, நாகப்பன் பையன் வந்திருக்கான் பிறகு என்னை பையனா கூப்பிடுவார். நாகப்பன் பையன் வந்திருக்கான் பிறகுன்னார். வால்மீகி அனுப்புனார். நாகப்பனை கூட்டுவாங்க மேடைக்கினார். நல்லா யோசிங்க, கடவுள் கீழே இறங்குறாருயா, கடவுள் இறங்குறாரு, நாகப்பனை கூட்டிட்டு வாங்கங்கிறாரு. அப்போ வால்மீகி வந்து அண்ணே உங்களை கவிஞர் கூப்பிட்றாரு. நான் வரலைன்ட்டேன். ஏன்? ஏற்கனவே இறக்கி விட்டுருக்காங்க, மறுபடியும் ஒரு அவமானப்பட முடியாதுன்ட்டு நான் வரலைன்ட்டேன். அப்புறம் மேடைக்கு இல்லைன்னு கட்டாயப்படுத்தி இழுத்து போனார். அப்போ கேட்டார் கண்ணதாசன், நாப்பா என்ன வந்திருக்க அப்படின்னாரு. என்கிட்ட உள்ள நல்ல வழக்கம் தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட அவமானங்களை சொல்லவே மாட்டேன். இப்படி மைக்கு போட்டு சொன்னாலும் சொல்லுவேன், வேற கீழே சொல்லவே மாட்டேன். அதனால அவர்கிட்ட சொன்னேன், பொன்னமராவில் நீங்கள் பேசுறீங்கன்னு சொன்னாங்க, அந்த பேச்சை கேட்கறதுக்காக வந்தேன்னு. பேச்சை கேட்கறதுக்காக வந்தேன். அப்போ சொன்னார், காரைக்குள்ளேருந்து என் பேச்சை கேட்கறதுக்காக வந்திருக்கான் பாருங்க அப்படின்னாரு. தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஐயா கேட்குறீங்களா? பேச்சை கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே என்னது தெரியுமா? அப்போ புதுக்கோட்டை மகாராஜா வரவேற்புரையாற்ற போகிறார். ஐயா முடிக்க போறேன். வரவேற்புரையாற்ற போகிறார். அப்பொழுது கடவுள் கீழே இறங்கி கண்ணதாசன் மடியிலே வந்து உட்காருகிறார். உட்கார்ந்தவன சொல்றாரு கண்ணதாசன், ஐயா ராஜா, முதல்ல அருணாகப்பன் பேசுவான் என்று சொல்லுங்கள். 25 ரூபாய்க்கு என்னை அவமானப்படுத்தி இறக்கி விட்டாங்க. ஆனா மகா கவிஞனுக்கு முன்னாலே பேசக்கூடிய வாய்ப்பை கடவுள் தந்தான். கடவுள் தந்தவுடனே நான் பேசினேன். கவிமகளை ஓய்வின்றி காதலிக்கும் வல்லவனே, அவளை நீ காதலிக்க அச்சாரம் எதை கொடுத்தாய்? முத்தமிழால் 300 முத்தங்கள் கொடுத்ததனால் அத்தானே ஒன்று ஆணைக்கு நின்றாலோ, 8ஆம் வகுப்பதனை எட்டாத நீ எவருக்கும் எட்டாத தத்துவங்கள் எப்படித்தான் கொட்டினையோ, என் குருநாதா உன்னை வணங்கி பாடுகிறேன் அப்படின்னு சொல்லி பாடும்போது அழுதேன். கண்ணதாசன் சொன்னாரு, என்னை பத்தி பேசினான்னு அழுதுருவேன் அப்படின்னாரு. நான் எதுக்கு அழுதேன்னு உனக்கு தெரியுமாயா? ஏற்கனவே என்னை அவமானப்படுத்தி இறக்கி விட்டாங்க, அதுக்கு அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னா. முடிச்சுட்டு வந்தேன். வந்தோடனே கேட்டாரு, நான்ப்பா மீட்டிங் முடிஞ்சோடனே எங்கே போகணும்? நான் சொன்னேன் காரைக்குடி போனேன். வால்மீகி வாங்க, மீட்டிங் முடிஞ்சோடனே நாகப்பனை ஒரு காரில் கொண்டு போய் காரைக்குள்ள விட்டுருங்க, கவரில் ஒரு 500 ரூபா ஓட்டு கொண்டாந்து கொடுங்கன்னாரு. அப்படியே கடவுளே இறங்கினார். 25 ரூபாய்க்கு அவமானப்படுத்தி இறக்கி விட்டார். ஆனால் 500 ரூபாய் கிடைத்தது. அதனால் யாரும் நம்மை சேர்த்துக் கொள்ளவில்லை என்று நினைக்காதீர்கள். சேர்க்கக்கூடிய காலம் வரும், இணையக்கூடிய காலம் வரும், வெற்றி அடைவோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இன்னும் அடுத்தடுத்த மாநாடுகளில் ரகுபதி அண்ணன் சாவகாசமாக வரும்பொழுது அவர்கள் முன்னிலையில் நான் எத்தனையோ பேச்சு பேசியிருக்கிறேன். ஆனாலும் இந்த பேச்சு பேசியதற்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டு இருக்க அண்ணன் ரகுபதி அவர்கள் மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த மாநாடு வெற்றி பெறும், இந்த மாநாடு வெற்றி பெறும், அனைவரும் ஒன்றாக இருந்து சிறப்பு செய்வோம் என சொல்லி இதற்கு மேல் பேசுவது நியாயமில்லை என்பதால் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான முறையிலே வாழ்த்துறை